வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் நாளைக்கு எந்த மாதிரி மூவ் ஆகலான்ற ஒரு லெவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துருவோம். ஸோ பாருங்கள், இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் பண்ணாங்க, ஒரு ஸ்பைக் கொடுத்தாங்க. இதிலிருந்து ப்ரைஸ் வந்து இந்த ஜோன்லேயே ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு பி ஷேப் ப்ரொஃபைலாக தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் 29ஆம் தேதியோட அந்த எம் பீரியடோட ஸ்பைக் பாருங்கள், அதை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு அகைன் மேலே தான் போகிறாங்க. ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் தான் இந்த ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டியோடது. ஸோ இன்றைக்கி இந்த எம் பீரியடை சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த இடம் ஒரு பீபாக் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ரிஜெக்ட் கொடுத்துட்டு இன்னும் ஒரு பெரிய ஹையை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு டவுன் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த ஸ்பைக்கை கிளியர் பண்ணுவாங்க, சேம் டைம் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு ஓடி வருவாங்க. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியில் நம்மளோட லெவல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே இருந்துச்சு மார்க்கெட். அடுத்து கே அண்ட் எல் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக்கு லாஸ்ட் டைம் லேட் ஸ்பைக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சிங்கிள் பிரிண்ட்டு எல் பீரியடில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி ரொம்ப சிம்பிள். நாளைக்கான ட்ரேட் என்னன்ற சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட்டை ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த இந்த ப்ரீவியஸ் மந்தோட ஹையை பிரேக் பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ப்ரீவியஸ் மந்தோட ஸ்விங் ஹையை தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக எடுப்போம். சேம் டைம் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இந்த டே லோவாக தான் நாளைக்கு மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ இன்னைக்கான டே லோவையுமே கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஒன்ஸ் டவுன் ஆகுது அப்படின்னா. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டிலையுமே ஸ்டில் அப் சைடில் தான் இருக்குது. மந்த்லி வீக்லி எல்லாமே கிட்டத்தட்ட அப் சைடில் தான் இருக்குது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஒன்ஸ் ரிவர்சல் ஆகுதுன்னா நிறைய லெவல்ஸ் கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ மார்க்கெட் அந்த லெவலுக்குலாம் வரும். ஸோ வெயிட் பண்ணுவோம். அப் சைடு ஆச்சுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டவுன் ஆச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு எக்ஸ்பைரி டே, மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு.